இப்போது நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா கரண்ட் த்ரூ ஈச் ஆஃப் த சர்க்யூட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 வோல்ட் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதில் ஃப்ளிப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த 2 வோல்ட் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் 0ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் 2 வோல்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஸோ எங்கேயுமே ரெசிஸ்டர் இல்லை. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே 2 வோல்ட்டில் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே 0 வோல்ட்டில் இருக்குது. இப்போ இது 2 இது 0. இது பாசிட்டிவ்க்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, நெகட்டிவ்க்கு லோ பொட்டன்ஷியல். இங்கே நெகட்டிவ்க்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, பாசிட்டிவ்க்கு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போது இந்த சர்க்யூட் இதில் வந்து இந்த ரெசிஸ்டர் இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்குது. ரிவர்ஸ் பயஸில் இருக்கிற டயோடு கனெக்ட் பண்ணாது அப்படின்னா இது வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது வழியாக கரண்ட் போகாது. அப்போ இந்த 20 ஓம் சர்க்யூட் இந்த 20 ஓம் சர்க்யூட்டில் இருக்குது. அப்போ இதை ரீட்ரா இது ஃபார்வர்ட் பயஸாக இருக்கிறதுனால இது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணும். அப்போது ரிசல்டன்ட் சர்க்யூட் எப்படி வரும்னா இது 10 ஓம் இருக்கும், 2 வோல்ட். அப்போ இங்கே வர கரண்ட் ஐ வந்து என்ன இருக்கும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி வி பை ஆர் விச் இஸ் 2/10 which is 0.2 ஆம்பியர். பட் இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ இது 2 வோல்ட்டில் இருக்குது. இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் 2 வோல்ட்டில் இருக்கும், இந்த 3 பாயிண்ட்டும் 0 வோல்ட்டில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பாசிட்டிவ்க்கு 0, நெகட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 0 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது ரிவர்ஸ் பயஸ். இந்த சர்க்யூட்டில் இது ஓப்பன் ஆகிடும். இது ரிவர்ஸ் பயஸில் இருக்கனால இது ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, மைனஸ்க்கு லோ பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ இது ஃபார்வர்ட் பயஸ். இப்போ இதோட ரிசல்டன்ட் சர்க்யூட்டில் அந்த 10 எக்ஸ்க்ளூட் ஆகிடும், 20 ஓம் மட்டும் இந்த 2 வோல்ட் பேட்டரியிட்ட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ கரண்ட் இந்த சர்க்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் விச் இஸ் 0.1 ஆம்பியர். அப்போது இதில் வந்து ஐ வந்து 0.2 ஆம்பியர், இதில் ஐ வந்து 0.1 ஆம்பியர்.